கடன் தொடர்பான புரோனோட் வழக்குகள்ல வழக்கு தாக்கல் செய்யப்படுகிறது. அந்த சமன் வருகிறது. அந்த வழக்குக்கு போய் ஆஜராகிற நபர் சொல்றாரு, அந்த புரோனோட்ல இருக்க கையெழுத்து என்னுடைய கையெழுத்து கிடையாதுன்னு சொல்றாரு. அது மாதிரியான தருணங்கள்ல என்ன மாதிரியான நடைமுறை பின்பற்றப்படுகிறது நீதிமன்றங்கள்ல? அந்த கையெழுத்து என்னுடையது அல்லன்னு ஒருத்தர் சொல்லும் போது அதை நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு யாரை சார்ந்தது? சமீபத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஜூன் 2015 ஒரு வழக்கு நீதியரசர் எம் துரைசாமி அவங்க முன்னாடி வழக்கு விசாரணைக்காக வருகிறது. அது சபார்டினேட் ஜட்ஜ் பொள்ளாச்சியிலிருந்து ஒரு வழக்கு வருகிறது. அந்த வழக்குல ஒரு நபர் தாக்கல் செய்தார். அதாவது எனக்கு கடன் கொடுத்தேன், அதுக்கு ஒரு ப்ரோனோட் ஒன்று கொடுத்தாங்க, அந்த ப்ரோனோட் அடிப்படையில் பணம் திரும்ப வரவில்லை, ஆகவே நான் நோட்டீஸ் அனுப்பிச்சேன் அப்படிங்கிற விவரங்கள்லாம் குறிப்பிட்டு பணம் வராத காரணத்தினால ரெக்கவரி ஆஃப் மணிக்காக ஒரு வழக்கு ஒன்று தாக்கல் செய்யப்படுகிறது, உரிய நீதிமன்ற கட்டணம் செலுத்தி. அந்த அடிப்படையில் நீதிமன்றத்திலிருந்து சமன் போகிறது. அதுல பிரதிவாதிகள் அந்த வழக்கில் ஆஜராகிறாங்க. அவங்க வரும்போது அவங்க பாக்குறாங்க, அந்த ப்ரோனோட்ல இருக்கக்கூடிய கையெழுத்து எங்களுடைய கையெழுத்து கிடையாது அப்படிங்கிற விஷயத்தை வாதமாக வைத்து, அப்ப வக்காலத்தில் அவங்க போட்ட கையெழுத்தையும் ரிட்டன் ஆர்குமெண்ட், அதாவது எதிர்வாதிகளுடைய எதிர்வாதரை இந்த வழக்கு தவறான வழக்குன்னு சொல்றது இருக்கிற அந்த வாதுரையில் இருக்கக்கூடிய கையொப்பத்தை அதை கம்பேர் பண்ணணும். அதாவது ப்ரோனோட்ல இருக்க கையெழுத்தை இவங்க இந்த வழக்கில் ஆஜரான வக்காலத்தில் போட்ட கையெழுத்தோடும் மற்றும் ரிட்டன் ஆர்குமெண்ட்ல இருக்க கையெழுத்தோடும் ஒப்பீடு செய்யணும் ஒரு மனு தாக்கல் செய்யறாங்க, ஒரு இடைக்கால மனு. அப்ப அதற்கு வாதி தரப்பிலே அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்படுகிறது. அப்படி செய்ய முடியாது, கொடுக்கப்பட முடியாது அப்படிங்கிற பல உச்சநீதிமன்ற தீர்ப்புகளை அடிப்படையாக கொண்டு ஒரு வாதம் வைக்கப்படுகிறது. அப்ப சபார்டினேட் ஜட்ஜ் பொள்ளாச்சி ஒரு அந்த இடைக்கால மனுல உத்தரவு பிறப்பிக்கிறார். அதாவது இந்த ரிட்டன் ஆர்குமெண்ட்லயும் வக்காலத்திலையும் இருக்கிற கையெழுத்தை ஏற்கனவே கொடுத்த ப்ரோனோட்ல இருக்க கையெழுத்தோட ஒப்பிடுன்னு சொல்ற வாதம் ஏற்புடையது கிடையாது. சமகாலத்தில் இருக்கக்கூடிய ஆவணங்களை மட்டுமே ஒப்பீடு செய்து கையொப்பம் பார்க்க வேண்டுமே ஒழிய இந்த நிலைப்பாடு ரிட்டன் ஆர்குமெண்ட்லயும் வக்காலத்திலையும் இருக்கக்கூடிய கையெழுத்தை ப்ரோனோட்டோட ஒப்பீடு செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறார். ஆக அதற்கு மேலாகத்தான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதியரசர் எம் துரைசாமி அவங்க முன்னாடி அந்த வழக்கு விசாரணைக்காக போகிறது. அப்ப அவங்க உறுதிப்படுத்துறாங்க, ஒரு நபர் பிரதிவாதி எதிர்வாதி அவர் சொல்றாரு, இந்த ப்ரோனோட்ல இருக்க கையொப்பம் என்னுடைய கையொப்பம் கிடையாது அப்படின்னு ஒரு நிலைப்பாடு எடுத்துட்டாருன்னா அதை நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு போய் சேர்கிறது என்றால் பிளைன்டிஃப், யார் அந்த சிவில் வழக்கை தாக்கல் செஞ்சாரோ அந்த நபர் தான் நிரூபிக்க வேண்டும். அந்த ப்ரோனோட்ல இருக்க கையெழுத்து எதிர்வாதியாக இருக்க நபருடைய கையெழுத்துங்கிறத நிரூபிக்க வேண்டிய பொறுப்புக்கு போய்விடுகிறது. ஆக அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. ஆனால் அதே தருணத்தில் ஒரு ரிட்டன் ஆர்குமெண்ட்லயும் வக்காலத்தில் இருக்கக்கூடிய கையொப்பத்தை வச்சு எப்பயோ போடப்பட்ட ப்ரோனோட்ல இருக்க கையெழுத்தை அதை ஒப்பீடு செய்யணும், அதை ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்டுக்கு அனுப்பணும்னு சொல்லக்கூடிய வாதம் ஏற்புடையதல்ல. ஏனென்றால் ஒரு ஆவணத்தில் இருக்கக்கூடிய கையொப்பத்தை ஒப்பீடு செய்வதற்கு சமகாலத்தில் இருக்கக்கூடிய ஆவணங்களைத்தான் ஒரு கணக்கீடாக எடுத்துக்கொள்ள முடியுமே ஒழிய இப்ப புதுசா போட்டத பழைய ஆவணத்தோடு கையொப்பம் ஒப்பீடு செய்தால் மாறுபாடுகள் இருக்குங்கிற ஒரு துணியில அந்த மாதிரி எல்லாம் உத்தரவு பிறப்பிக்க முடியாது. ஆக பொள்ளாச்சி சபார்டினேட் ஜட்ஜ் சொன்ன உத்தரவு சரியானதாங்கிறத அவங்க நிலைநாட்டியிருக்காங்க. அந்த அடிப்படையில ஒருவேளை ஒரு நபர் அந்த ப்ரோனோட்ல இருக்கக்கூடிய கையொப்பம் என்னுடையது அல்ல, இது பொய்யாக புனையப்பட்டிருக்கிறது, தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு எடுத்தாங்கன்னா அதை நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு வழக்கை தாக்கல் செய்வதற்கு தான் சார்பு என்பது சட்டத்தின் நிலைப்பாடு. மீண்டும் வேறொரு வழக்கோடு உங்களை சந்திக்க